நம்ம பத்திரிகையாளர் சுபேர் அவர் பத்திரிகையாளரா இல்ல திமுக செய்தி தொடர்பாளரான்னு தெரியல. அப்படியே கத்தி கத்தி பேசுறாரு. செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை ஆளும் திமுக எம்எல்ஏ தாக்கினாரு. அப்போ உங்க வாயில புண்ணு இருந்துச்சா? அப்ப கேள்வி கேட்டீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு நீங்க சொல்றீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணே பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தது யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர். அண்ணா நகரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்தது யாரு? ஆளும் கட்சியை சார்ந்தவர். நீதிமன்றத்துக்கு போகின்ற போது அதை விசாரிக்க கூடாது என்று தடுத்தது யாரு? இதே திமுக அரசாங்கம். மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்கக்கூடியது யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். மக்களை சந்திக்க அண்ணா சொல்றாரு, மக்களிடம் செல்லும் சொல்றாரு. மக்களிடம் போனா அண்ணா வழியில் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லக்கூடிய போலி திமுக வாதிகள் 100 குண்டர்களை இறக்கி 4 மாத கர்ப்பிணியுடைய வயிற்றில் ஏற்றி மிதிக்கிறார்களே, அப்போது சுபீர் அவர்களுடைய வாய் எங்கே போனது? கண்டித்தீர்களா? 24 மணி நேரமும் தாவேகா 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 என்று புலம்பிக் கொண்டிருக்கீங்க. உங்களை புலம்ப வைத்திருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள்.